அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2025-2026 ஆண்டுக்கான 5 years integrated post graduate degree admission, PG diploma courses, certificate courses ஆகிய படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2025-2026 கல்வியாண்டிற்கான 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamiluniversity.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க. ஆங்கிலம், தமிழ் 2 லாங்குவேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல உங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தமிழ் யூனிவர்சிட்டியோட இணையதள பக்கம் ஓபன் ஆகும். இதுல அப்படி கீழே வந்தீங்கன்னா இங்க நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல பலதரப்பட்ட நியூஸ் கொடுத்திருப்பாங்க. நோட்டிபிகேஷன் இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது 2025-2026 கல்வியாண்டு சேர்க்கை விண்ணப்பம். அப்புறம் 2025-2026 கல்வியாண்டு சேர்க்கை விவர கையேடு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல இந்த சேர்க்கை விவர கையேடு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த சேர்க்கை விவர கையேடு என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அந்த லிங்க்ல கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல இந்த மாணவர் சேர்க்கை குறித்த முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தேசிய தர மதிப்பீட்டு குழுவின் B+ தகுதி பெற்றது. 2025-2026 கல்வியாண்டு சேர்க்கை விவர கையேடு 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்பு 5 years integrated post graduate முதுகலை பட்டம் MA, MSc, MBA, MFA, முதுகலை பட்டயம் PG டிப்ளமோ, பட்டயம் டிப்ளமோ, சான்றிதழ் சர்டிபிகேட் ஆகிய படிப்புகளுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ் பல்கலைக்கழகம் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழி, பண்பாடு, வரலாறு, கலை மற்றும் அறிவியல் தொடர்பான பாடங்களை ஆய்வு செய்யும் ஒரு உயராய்வு மையமாக 1981 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இயற்கை வளம் சூழ்ந்த எழில்மிகு நிலப்பரப்பில், அதாவது 975 ஏக்கர் பரப்பளவில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இவ்வாறு இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள், வசதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. வசதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நூலகம், இணையதள வசதி, வேலைவாய்ப்பு வழிகாட்டி மையம், மாணவர் குறைதீர் மையம், இருபாலருக்கான தனித்தனி விடுதி வசதிகள், மத்திய மாநில அரசுகளின் கல்விக்கான உதவித்தொகை, சிறப்பு பயிற்சி வகுப்புகள், ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை தமிழ் 25 மாணவர்கள் மற்றும் முதுகலை தமிழ் 20 மாணவர்கள், பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தமிழக அரசின் சிறப்பு உதவித்தொகை மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கல்வியில் சிறந்து விளங்கும் முதல் 3 மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை, ஒருங்கிணைந்த 5 ஆண்டு படிப்புகளில் பயிலும் மாணவர்கள் 3ஆம் ஆண்டு நிறைவு பெற்றதும் விருப்பத்தின் அடிப்படையில் இளங்கலை பட்டத்துடன் வெளியேறும் வசதி, பட்டப்படிப்புடன் கூடுதலாக பகுதி நேரத்தில் ஏதேனும் ஒரு பட்டயம் அல்லது சான்றிதழ் படிப்புகள் படிக்கும் வசதி, மத்திய மாநில பணித் தேர்வுகளை எழுதுவதற்கான பயிற்சி வகுப்புகள், ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பல்கலைக்கழக நல்கை குழுவால் வழங்கப்படும் தேசிய தகுதி தேர்வு, மாநில தகுதி தேர்வுக்கான NET, SET and CSIR ஆகிய இலவச பயிற்சி வகுப்புகள், நாட்டு நலப்பணி திட்டம், மேம்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி கூடம், தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் ஆகியவை இதன் சிறப்பு அம்சங்களாகும். அதன் பிறகு படிப்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதுகலை பட்டப்படிப்புகள், ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை பட்டப்படிப்புகள் 5 years integrated post graduate degree courses என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடம், கல்வி தகுதி, சேர்க்கைக்கான இடங்கள், பட்டம் வழங்கும் துறை விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பாடம் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை தமிழ் 5 years integrated MA தமிழ், இதற்கான கல்வி தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேர்க்கைக்கான இடங்கள் 50, பட்டம் வழங்கும் துறை இலக்கியத்துறை. அடுத்ததாக ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை வரலாறு 5 years integrated MA history, இதற்கான கல்வி தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேர்க்கை இடங்கள் 40, பட்டம் வழங்கும் துறை கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை. அடுத்ததாக முதுகலை முது அறிவியல் பட்டப்படிப்புகள் 2 years post graduate degree courses MA தமிழ், இளங்கலை தமிழ் அல்லது பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டம். அடுத்ததாக முது நுண்கலை சிற்பம் MFA ஸ்கல்ப்சர், இதற்கான கல்வி தகுதி இளங்கலை தமிழ் அல்லது வரலாறு அல்லது பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம். அடுத்ததாக முதுகலை இசை MA மியூசிக், இளங்கலை தமிழ் அல்லது பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம், இதற்கான சேர்க்கை இடங்கள், பட்டம் வழங்கும் துறை விவரங்கள் இருக்கு. அடுத்து முதுகலை நாடகம் மற்றும் அரங்கக்கலை MA பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். அடுத்து முதுகலை
வரலாறு மற்றும் தொல்லியல் MA ஹிஸ்டரி அண்ட் ஆர்காலஜி, முதுகலை மொழியியல் MA லிங்குஸ்டிக்ஸ். இதற்கான சேர்க்கை இடங்கள், கல்வி தகுதி விவரங்கள், பட்டம் வழங்கும் துறை எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. முதுகலை சமூக பணி மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், முது அறிவியல் சுற்றுச்சூழல் மற்றும் மூலிகை அறிவியல் MSc என்விரான்மெண்டல் அண்ட் ஹெர்பல் சயின்ஸ், முது அறிவியல் கணிப்பொறி அறிவியல் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், முதுகலை மெய்யியல் MA பிலாசபி. இவ்வாறு 2 years போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. சேர்க்கைக்கான இடங்கள், பட்டம் வழங்கும் துறை எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக முதுநிலை பட்டயம் பாடப்பிரிவுகள், ஓராண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் பாடப்பிரிவு மொழிபெயர்ப்பு. சேர்க்கைக்கான இடங்கள் 20. தகுதி ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம், துறை மொழிபெயர்ப்பு துறை. அடுத்த அகராதியல், PG டிப்ளமோ இன் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், யோகா, நாடகம். இவ்வாறு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. தகுதி, துறை, கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பட்ட பாடப்பிரிவுகள், ஓராண்டு டிப்ளமோ கோர்ஸ் பாடப்பிரிவுகள், சேர்க்கை இடங்கள், தகுதி, துறை, கட்டணம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவுகள் பாத்தீங்கன்னா இசை, பரதநாட்டியம், ஆவண மேலாண்மை, நாட்டுப்புறவியல், ஒப்பிலக்கியம், சுவடியியல், கல்வெட்டியல், மூலிகை கலை, கணிப்பொறி பயன்பாடு, யோகா, திருக்கோயில் நிர்வாகம், சைவ சித்தாந்தம். இவ்வாறு டிப்ளமோ கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. ஓராண்டு டிப்ளமோ கோர்சஸ். இதற்கான தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து சான்றிதழ் பாடப்பிரிவுகள், ஓராண்டு சர்டிபிகேட் கோர்சஸ். அதற்கான பாடப்பிரிவு எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. சிற்பக்கலை பயிற்சி, இசை, பரதநாட்டியம், நாட்டுப்புறவியல், யோகா, தமிழ். சேர்க்கை இடங்கள், கல்வி தகுதி, துறை, கட்டண விவரம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த கோர்ஸுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பயிற்று மொழி தமிழாகும். 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை, அதாவது 5 years இன்டகிரேட்டட் PG பள்ளி கல்வித்துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மொழி பாடமாக தமிழ் படித்திருக்க வேண்டும். முதுகலை, முது அறிவியல், உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழக நல்கைக்குழு விதிமுறைகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்து 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இளங்கலை, இளநிலை அறிவியல் படிப்புகளில் மொழி பாடமாக தமிழ் படித்திருக்க வேண்டும். இளநிலை படிப்பில் 5ஆம் பருவத்தில் தேர்ச்சி பெற்று 6ஆம் பருவ முடிவுகளுக்காக காத்திருக்கும் மாணவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். ஒட்டுமொத்த தேர்ச்சி மதிப்பெண் பட்டியல் அளித்த பின்னரே சேர்க்கை உறுதி செய்யப்படும். மேற்கண்ட அனைத்து படிப்புகளிலும் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பாடத்தை நடத்துவது குறித்து பல்கலைக்கழகம் முடிவெடுக்கும். இதற்கான வயது வரம்பு 1/7/2025 அன்று ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பிற்கு 21 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் மற்றும் முதுகலை, முது அறிவியல் பட்டப்படிப்புகளுக்கு 27 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருத்தல் வேண்டும். மேலும் SC, SCA, ST, BC, BCM பிரிவினருக்கு வயது வரம்பில் 3 ஆண்டுகள் தளர்வு மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும். விண்ணப்ப கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவு மாணவர்களுக்கு ஒருங்கிணைந்த முதுகலை, முது அறிவியல், முதுநிலை நிகழ்த்துக்கலை, முதுநிலை பட்டயம், சான்றிதழ் ஆகிய கோர்ஸுகளுக்கு 590 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் GST உட்பட. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு அனைத்து கோர்ஸுகளுக்குமாக விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 295. இணையதளம் வழியாக இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க விரும்புவோர் www.tamiluniversity.ac.in எனும் தமிழ் பல்கலைக்கழக இணையதள முகவரியில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்த விண்ணப்பத்தினை பதிவாளர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் என்ற பெயரில் விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ரசீதுடன் அல்லது வங்கி வரைவோலையுடன் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அஞ்சல் வழியாக விண்ணப்பம் பெற விரும்புவோர் பதிவாளர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் என்ற பெயர் உரிய விண்ணப்ப கட்டணத்தை SBI கலெக்ட் ஆன்லைன் வழியாகவோ அல்லது வங்கி வரைவோலையாகவோ பெற்று ரூபாய் 50க்கான அஞ்சல் தலை ஒட்டிய தன்முகவரியிட்ட உரை வழியாகவோ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பத்தை நிறைவு செய்தல். விண்ணப்ப கட்டணத்தை இணையவழி செலுத்துவதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகம் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்பத்தை நிறைவு செய்யும் முன்னர் சேர்க்கை கையேட்டில் உள்ள நெறிமுறைகளை படிக்கவும். விண்ணப்பத்தை நிறைவு செய்யும் முன்னர் உரிய கட்டணத்தை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தின் வழியாக கீழ்காண விதிமுறைகளின்படி விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தவும். அதாவது விண்ணப்ப கட்டணம் இணைய வழியாக செலுத்த வேண்டிய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணத்தை இணைய வழியாக செலுத்திய பின்னர் ரசீதை பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் அவுட்டாக வைத்துக் கொள்ளவும். விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். பதிவிறக்கம் செய்த விண்ணப்ப படிவத்தை தனது சொந்த கையெழுத்தால் பூர்த்தி செய்யவும். பின்னர் பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து வங்கி ரசீதையும் இணைத்து அனைத்து இணைப்புகளுடன் விண்ணப்பத்தை பதிவாளர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் 613010 என்ற முகவரிக்கு அஞ்சல் வழியாக இறுதி நாளுக்கு முன்னர் அனுப்பி வைக்க வேண்டும். சேர்க்கைக்கு வரும்பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்த விண்ணப்பத்தின் நகல், தேவையான சான்றிதழ்களின் 2 நகல்கள், அசல் சான்றிதழ்கள், சிறப்பு தகுதியின் கீழ் சேர்க்கை பெற விண்ணப்பிப்போர் சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ்கள் நகல் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். சேர்க்கை கட்டணங்களை முழுமையாக செலுத்திய மாணவர்களுக்கு மட்டுமே சேர்க்கை உறுதி செய்யப்படும். இதர விண்ணப்பதாரர்கள் காத்திருப்பு பட்டியலில் வைக்க
அங்கீகரிக்கப்படுவார்கள். சேர்க்கை உறுதி செய்யப்பட்டதும் அசல் மாற்றுச் சான்றிதழை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேற்குறித்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பங்களை கைபேசி எண் உட்பட அனைத்து விவரங்களை முழுமையாக நிறைவு செய்து அஞ்சல் வழியாக சமர்ப்பிக்க வேண்டும். அஞ்சல் வழியாக அனுப்பப்படும் விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி சான்றிதழ், சாதி சான்றிதழ்கள், மாற்று சான்றிதழ்கள் மற்றும் பிற சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ்கள் ஏதேனும் தேவை இருப்பின் அவற்றின் நகல்களும் சொந்த கையொப்பமிட்டு இணைத்து அனுப்பப்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் அசல் சான்றிதழ்களை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்புதல் கூடாது. தமிழ் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிற நிறுவனத்தில் வழங்கப்படும் பட்டயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நிறுவனத்தின் பெயர் உலக தமிழராட்சி நிறுவனம், தரமணி, சென்னை. தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. பாடம் தமிழ். வழங்கப்படும் பட்டங்கள் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை தமிழ், முதுகலை தமிழ். இந்நிறுவனத்தில் சேர்ந்து படிக்க விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பங்களை மேற்கண்ட நிறுவனத்திற்கு அனுப்ப வேண்டும். தமிழ் பல்கலைக்கழகத்தால் வரையறுக்கப்பட்டுள்ள கல்வி தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். அதன் பிறகு கல்வி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாடத்திற்கும் எவ்வளவு கல்வி கட்டணம் அப்படிங்கிற விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விவரம் ஒருங்கிணைந்த முதுகலை படிப்புகள் தமிழ், வரலாறு, முதுகலை படிப்புகள், முது அறிவியல் படிப்புகள் இவற்றுக்கான சேர்க்கை கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு கட்டணம், பயிற்று கட்டணம், மேம்பாட்டு கட்டணம், நூலக கட்டணம், கணிப்பொறி கட்டணம், இவ்வாறு அனைத்து விதமான கட்டண விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பருவத்திற்கும் குறிப்பிடப்பட்டுள்ள பருவ கட்டணத்தை மாணவர்கள் செலுத்த வேண்டும். மேற்குறிப்பிட்டுள்ள கல்வி கட்டணங்கள் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கும் பொருந்தும். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி கீழே தரப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு 26/5/2025, முதுகலை முது அறிவியல் படிப்புகளுக்கு 20/6/2025, முதுநிலை பட்டயம் சான்றிதழ் படிப்புகளுக்கு 25/6/2025. முக்கியமாக இந்த தேதி விவரங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி தேதிக்கு முன்னர் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே மாணவர்கள் ஒவ்வொரு படிப்புகளுக்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வாறு இந்த சேர்க்கை கையேட்டில் தெளிவாக விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் ஒரு வாட்டி இந்த சேர்க்கை கையேட்டை முழுமையாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வதற்காக திருப்பி இந்த பேஜில் வந்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது 2025-2026 கல்வியாண்டு சேர்க்கை விண்ணப்பம். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் இந்த அப்ளிகேஷன். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த முதுகலை பட்டயம் சான்றிதழ் படிப்புகளுக்கு 2025-2026 மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே அண்மையில் எடுக்கப்பட்ட வண்ண நிழற் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும். அதாவது பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று விண்ணப்ப படிவத்தில் ஒட்டப்பட வேண்டும். சேர விரும்பும் படிப்பை எழுதவும் ஃபர்ஸ்ட்லே கேட்டிருக்காங்க. நீங்கள் சேர விரும்பும் படிப்பை இங்கே தெளிவாக எழுத வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில், ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் எழுத வேண்டும். தாய் தந்தை காப்பாளர் பெயர், தாய் தந்தை காப்பாளர் தொழில், தொடர்பு முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண் உட்பட உங்களது தொடர்பு முகவரியை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நிலையான முகவரியை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த தேதி, பாலினம், தேசிய இனம், மதம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ண வேண்டும். அப்புறம் வகுப்பு கொடுத்திருக்காங்க, உங்க வகுப்பை டிக் பண்ணிக்கோங்க. சாதி உட்பிரிவு இங்கே எழுத வேண்டும். அப்புறம் பிறநிலை சிறப்பு தகுதிகள், தேசிய சேவை திட்டம், தேசிய மாணவர் படை, இந்திய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் விளையாட்டு போட்டிகளுக்கான தகுதி இருந்தால் அது முன்னாள் ராணுவ வீரர் பிரிவு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா டிக் பண்ணி அதற்கான சான்றிதழ் எல்லாமே இணைக்கப்பட வேண்டும். உடல் ஊனமற்றோர் கேட்டிருக்காங்க, ஆம் இல்லை, ஆமெனில் சான்று இணைக்கப்பட வேண்டும். யுமிக்ஸ் நம்பர் அல்லது எமிக்ஸ் ஐடி கேட்டிருக்காங்க. அதாவது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் அல்லது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் இரண்டுல ஏதாவது ஒன்று எழுதப்பட வேண்டும். +2 முடித்த மாணவர்கள் எமிக்ஸ் நம்பர் எழுதப்பட வேண்டும். டிகிரி முடித்த மாணவர்கள் யுமிக்ஸ் நம்பர் எழுதப்பட வேண்டும். அப்புறம் கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இளநிலை பட்டப்படிப்பு, பதிவு எண், தேர்ச்சி பெற்ற மாதம், ஆண்டு, அனைத்து பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்களுக்காடு, பயின்ற கல்வி நிறுவனத்தின் பெயர் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் விண்ணப்பம் கட்டணம் செலுத்திய விவரம், வங்கியின் பெயர், வரைவோலை அல்லது ரசீது எண் மற்றும் நாள், விண்ணப்ப கட்டணம் போன்ற விவரங்களை தெளிவாக எழுத வேண்டும். அடுத்து ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். முக்கியமாக ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்விவரங்கள் தவறாமல் தரப்பட வேண்டும். விண்ணப்ப படிவத்துடன் பின்வரும் சான்றிதழ்களின் சான்றொப்பமிடப்பட்ட படிகள் இணைக்கப்பட வேண்டும். மாற்றுச் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், பட்டய சான்றிதழ், சாதி சான்றிதழ், அண்மையில் எடுக்கப்பட்ட கடவுச்சீட்டு அளவுள்ள 2 வண்ண நிழற் புகைப்படங்கள் இணைக்கப்பட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை தெளிவாக பூர்த்தி செய்து குறிப்பிடப்பட்டுள்ள கடைசி தேதிக்கு முன்பாக குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் பல்கலைக்கழக முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2025-2026 கல்வியாண்டுக்கான ஒருங்கிணைந்த முதுகலை பட்டய சான்றிதழ் ஆகிய கோர்ஸ்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் அனைத்தையும் இணைத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையதளம் வழியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்காக திருப்பி இந்த ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி SBI கலெக்ட் இணையதளம்
மேல பக்கம் ஓபன் ஆகும். இதுல டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். பேமெண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல செலக்ட் பண்ணீங்கன்னா கேம்பஸ் எஜுகேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி அதன் பிறகு கோர்ஸ் செலக்ட் பண்ணணும். கோர்ஸ்ல பிஜி செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்ஏ உங்க கோர்ஸை செலக்ட் பண்ணி அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ண உடனே பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். அதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணம் செலுத்தியவுடன் உங்களது ரசீது ஜெனரேட் ஆகும். ரசீதை புரிண்டு போட்டு நகல் எடுத்து வச்சுக்கோங்க. விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். ஆகவே மாணவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.